ஆண்டாளை கட்டிக்கணுமா கட்டிக்கிறேன், இல்ல செல்லம்மாவை கட்டிக்கணுமா, இல்ல 2 பேர் கட்டிக்கணும்னாலும் சரிதான். நம்ம ஆளுதான் 2 பொண்டாட்டி கட்டுறது ஒன்றும் புதுசு இல்லையே. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பாரு. ஆமா, இப்போ வந்து இந்த ரீல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இந்த ரீல்ஸை வச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நமக்கு இது மாதிரி ஒரு லவர் வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போட்டோவை போட்டு எடிட் பண்ணிட்டு கூட நின்றுட்டு என்னமோ கல்யாண போஸ் கொடுக்குறாங்க, என்னமோ லவர்ஸ் மாரி போடுறாங்க. ஒன்றும் புரியலடா. அவங்க எப்படி திட்டுறாங்க அதெல்லாம் பார்த்து இனிமேல் நம்மளுக்கு தேவை ஒரு குடும்ப குத்து வழக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஆனால் நமக்கு தவறாக சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது. ஏன்னா ரோட்டில் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. அந்த வீடியோ வச்சு இவனுக்கு இப்படிலாம் போயிட்டு இருக்காங்கப்பா. இவங்க என்ன பண்ணலாம்? நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோன்னா, நமக்கு லவர் இல்லை, நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நம்மக்கிட்ட யாருமே பேசுறதுக்கு ஆளே இல்லை, நம்ம அலோனாக இருக்குன்ற பட்சத்தில் எது வேணா ஓகே அப்படின்ற மாதிரி அதை தியாகம் பண்ணிட்டாராமா. நான் 2 பாண்டி கூட கட்டிக்கிறேன், கவலையே இல்லை அப்படி. ஆனால் நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சான். ஆமா சாய் அபிசங்கர் அண்ணா, உங்களுக்கு வந்து இந்த ஆம்பளைலாம் உனக்கு பிடிக்காதா? ஏன் அது நிறைய பாட்டு போட்டிருக்கீங்க, ஆண்கள் கூட ஆடவே மாட்டீங்களேங்க. எப்போ பார்த்தாலும் ஹீரோயின்ஸ் கூட ஆடிட்டு இருக்கீங்க. ஹீரோயின்ஸ் கூட அதுவும் ஒரு ஆடினா சாதாரணமாக ஆட மாட்டார், சுற்றி விட்டு ஆடுவார், கட்டி பிடிச்சி ஆடுவார். ஐயோ சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இத்தனை நாளாக பாட்டு கேட்கும் போது செம்ம டென்ஷன் ஆகும், காதெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் சாய் அபிசங்கர், இன்னொரு பக்கம் அனிருத் அண்ணன். இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு போட்டு அடின்னு அடித்து காட்டுவாங்க. நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு போட்டு அடிக்கிற நம்ம காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சிடும். இதுக்கு நடுவில் ஒரு ஆள் வந்தாப்புல பாருங்க, உள்ள வந்தாருங்க. மெதுவாக வந்தார் டப்புன்னு வந்து இத்தனை நாள் அவங்க நமக்கு காதில் கொடுத்த அந்த காயங்கள் எல்லாத்தையுமே ஒரு மயில் இறகால அப்படியே லேசாக அப்படியே வருடி விட்டார் பாருங்க. ஐயோ சாமி, அதை சொல்லவே முடியாது. அது உணர்ந்தாதான் புரியும். அந்த இசை வந்து உணர்ந்தாதான் புரியுமே தவிர புரியாது. என்னடானா அலே போல கிளே போலன்றாங்க. தமிழில் பாட்டு வர மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் அப்படி பாட்டு வரலன்னா மியூசிக் ஏற்றி விட்டுறாங்க. இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தமிழ் பாட்டு புரிதலோடு இருந்துச்சு. நல்ல அர்த்தங்கள்லாம் அதில் போட்டுருந்தாங்க. நல்ல மியூசிக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். புருஷனாவா? என்னடி இது? உங்க வீட்டு புருஷன். அதாவது உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிற்பார். ஆனா வாரானா எப்படியாவது ஒரு கண்டென்ட் வந்து நீங்க வந்து கொடுத்துட்றீங்க. அது எப்படின்னே தெரியல. புருஷனாவா? ஏற்கனவே அவங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் அண்ணா வந்து எங்களுக்கு கண்ணனா இருக்கக்கூடாதா, புருஷனா இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. குடும்பத்துல சண்டை நின்று விட்டு போயிடாதீங்கன்னே. இது தேவையில்லாத விஷயம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சவுத் ஆஃப் தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே மேலேறி வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. நான் கூட ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன்டா. ஒரே ஒரு ரியாக்ஷனால மொத்த வீடியோவும் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா குடும்பத்திலுமே நாடகத்தை பார்க்கறத விட்டுட்டு சட்டமன்றத்தை பார்க்கறதா சொல்றாங்கல்ல, அதோடைய சைடு எஃபெக்ட் எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ வீட்டு உறுப்பினர்களுக்கு வணக்கம். அன்பு மனைவி பேசுங்க. என் பிள்ளைய நல்லா முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு காரியத்தை அன்பு மனைவி உட்காருங்க. மருமகள் பேசுங்க. பாத்தீங்களா இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? உங்ககிட்ட நான் நேரடியாவே கேக்குறேன். எந்த சண்டை வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் சொல்றீங்களே. ஏன் உங்க பையனுக்கு சுயமா சிந்திக்கிற புத்தி இல்லையா? கல்யாணம் மாறிட்டான்னு இவரை சொல்றீங்களே, அப்ப நான் தான் இவரை மாத்திட்டேனா? ஆமாடி. மன்மிகு உட்காருங்க. இது அவை குறிப்பு நினைக்கிறேன். மன்மிகு உட்காருங்க. மன்மிகு உட்காருங்க. அது யாரா இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நடுவில் சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஓ புருஷனா? சபாநாயகர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மாமியாருக்கு வந்து பேசவே விட மாட்டாங்க. மருமக ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அது வந்து காமெடியாக எடுத்துக்கோங்கன்றாங்க. மாமியார் பேசினா மட்டும் அது பேசவே கூடாதுன்றாங்க. மிகவும் மோசமாக இருக்குல்ல. இதுக்கு தாண்டா சட்டமன்றம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டிங்களா?
எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை எல்லாருக்குமே அப்படி தெரியுமான்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் அண்ணன் இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து ஒரு மாதிரி ரெகுட் ஆகிட்டாப்புல. கேரளா வந்து பர்ஸை வேற மிஸ் பண்ணிட்டேன், வயிறு வேற ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அக்காவை பார்த்தா நல்லவங்களாட்டம் தெரியுது, அவங்கள்ட்ட போய் கேட்போம். அக்கா ஒரு நிமிஷம். எந்தா பரீச்சேட்டா அக்கா பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன்க்கா, வயிறு ரொம்ப பசிக்குது. எந்தன் வேண்டது வேற ஒன்றும் வேணாம்க்கா, ஒரே ஒரு பூரி மட்டும் தருவீங்களா? எந்தடா ചോദിച്ചത്? அக்கா ஒரே ஒரு பூரி தானக்கா கேட்டேன். இப்ப நின்னை கொன்னு காயமாக்கிக்கோ. என்னடா கேட்டு போட்டாரு? ஊர் உலகத்தில் யாரும் கேட்க கூடாத கேட்டுட்டாரு. ஏதோ வயிற்றுக்கு பசிக்குது பூரி வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எதுக்குடா அடிக்கிறீங்க? ஏதோ தப்பா இருக்குமோ? இப்போ ஒரு பாட்டு ஒன்று ஓடிட்டு இருக்கு, என்ன தெரியுமா? கேரளா வர்சஸ் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்கா, அங்கே கப்பல் இருக்குது, இங்கே கப்பல் இருக்கான்னு கேட்டு கடைசியில் கேரளாவில் வந்து கப்பல் மேலே வீடு இருக்குது, அங்கே இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நானும் கேட்குறேன், தமிழகத்தில் பூரி இருக்குது, அங்கே பூரி இருக்கா இல்லையா, அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம். அதை விட்டு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. பூரி ரொம்ப பிடிக்குங்க, பூரி தான் சொல்லுவோம். கேரளாவில் பூரி என்னப்பா சொல்லுவீங்க? தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்கப்பா. தெரியல ஏன் சொல்கிறேன்னா, நம்மளால தெரியாமல் அங்கே போயிட்டு ஏதாவது ஒன்று இதுமாரி பூரி கீரி கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது கேட்டுவிட்டு அங்கே ஏதாவது குத்து மதிப்பாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது குத்து வாங்கிறதுக்குள்ள பூரிக்கு என்ன மீனிங் மட்டும் சொல்லிட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க கேரளாவில் போயிட்டு ஏதாவது மாட்டிக்க போகிறீங்கப்பா, ஏதோ தவறான வார்த்தை நினைக்கிறேன். நமக்கு என்ன தெரியும் மலையாளம்?